கரூர் விஷயத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. நேற்று குடும்பத்தில் விஜய் பார்த்திருக்காரு. குறிப்பாக அந்த நேர்ல போய் போக முடியாத சூழ்நிலை அவங்க குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சினேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தான். இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்த் தான் வேனில் ஏறி சொல்கிறாரு அந்த பேருந்தில். இப்போ அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவர் யார்? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேர் இந்த எஃப்ஐஆரில் இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது. இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு, நான் கேட்குற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன்னு என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது. குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க.